செம்மொழி நாணய கண்காட்சி. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நடந்து முடிந்த ஆகஸ்ட் 8, 9, 10, 2025 சென்னை நாணய கண்காட்சி பற்றியான விமர்சனம். எவ்வளோ பிரமாதமாக இது நடந்ததுன்றதை ஏற்கனவே பல இடங்களில் கடந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் பல ஆண்டுகளாக நடந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம விரிவாக பார்த்துருக்குறோம். இந்த தடவையும் அதே மாதிரி மிக விமர்சையாக பிரம்மாண்டமாக சென்னை மணிகண்டன் அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தார். இது நடந்த இடம் தமிழ் சாலை ஹால்ஸ் ரோடு எக்மோரில், அதாவது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஏறக்குறைய சென்டர் பார்ட்டு. ரொம்ப அருமையான சென்டர் லொக்கேஷன், ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் இருக்கிறனால யாருக்குமே ஒரு கண்டுபிடிக்கிறதோ ட்ராவலோ ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. எந்த அளவுக்கு இது சக்ஸஸ் அப்படின்னா, முந்தின நாள் எதிர்பார்த்ததோட அதிக டீலர்ஸ் வந்துட்டாங்க. அவங்களுக்கு உண்டான ஸ்டால் அரேஞ்ச் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது. அதை ரொம்ப பொறுமையாக அழகாக அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் திரு மணிகண்டன் அவர்கள் ஹேண்டில் பண்ணார். திரு சென்னை மணிகண்டன் பற்றி இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். இவர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த நாணயத்துறையில் அவர் ஆர்வலராக இருக்கிறாரு. அதை தாண்டி கலெக்டரை தாண்டி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக, அதாவது நாணய கண்காட்சியின் ஏற்பாட்டாளராக இந்தியா முழுவதும் அறியப்படுறவர். திரு சென்னை மணிகண்டனுடைய ஒவ்வொரு வருஷமும் அதோட டிஃப்ரென்ஸு, போன நிகழ்ச்சிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பண்ணணுன்னா பல வகையில் அந்த ப்ரொமோஷன் விஷயங்களையும் மற்ற விஷயங்களையும் பண்ணியிருந்தார். அந்த வகையில் இந்த ஆண்டு பார்க்க போனீங்க அப்படின்னா, இந்த கண்காட்சி நடந்துற இடத்துலையே 2 முக்கியமான இடங்களில் மிக பிரம்மாண்டமான பேனர் வச்சுருந்தார். அதாவது அந்த காவல்துறையும் சரி மற்றவங்களும் சரி முறையாக, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் சரி முறையான அளவில் பர்மிஷன் வாங்கி மிக பிரம்மாண்டமான ஹோர்டிங்ஸு. இப்போ நான் என்டர் ஆன உடனே ஹாலில் முக்கியமான இடத்துல இருந்தது, எனக்கு ஸ்டால் கிடச்சிருந்தது. அதை பொறுத்த வரைக்கும் என்னோடய கஸ்டமர்ஸ், புதுசாக வர கஸ்டமர்ஸே எப்படின்னா முக்கால்வாசி பேர், நான் அந்த சைடு போனேன், அந்த சிக்னலில் வெயிட் பண்ணும்போது இந்த நாணய கண்காட்சியை பற்றி பார்த்தேன், உடனடியாக வந்தேன்ற அளவுக்கு மகிழ்ச்சியாக சொன்னாங்க. அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஹால் அங்கே ஜேஆர் காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸுடைய ஹால் அங்கே இருந்தது. அந்த ஹாலு என்டர் ஆகும்போதே காலமாக ஒரு 10 மணிக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 9 மணிக்கெல்லாம் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்டர் ஆன உடனே எல்லாருமே அவங்க விஷயத்த, நாலேஜு, வியாபாரத்தை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களாலேயே எங்களோட டீமாலேயே காலமாக ஒரு 10லேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்குமே க்ரௌடை ஹேண்டில் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பப்ளிக் ரெஸ்பான்ஸு அருமையாக இருந்தது. உள்ள ஹால்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரு 55 to 60 ஸ்டால்ஸ் இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லா டீலர்ஸும் இருந்தாங்க. எனக்கும் ஒரு மாபெரும் வெற்றியாக இந்த கண்காட்சி அமைஞ்சது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை லைக் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. நன்றி, வணக்கம்.